பீகார் காத்து தமிழ்நாட்டில் அடிக்க போகுதுன்றதை முழுமையா பிரதமர் உணர்ந்திருக்கிறாரு. बिहार की हवा मेरे आने से पहले पहुंच गई है. பீகாருடைய காற்று இங்கேயும் வீசுகிறதோ. திமுக வந்து ஒரு சிங்கிங் ஷிப். இந்த தேர்தலில் வெற்றியடைய வாய்ப்பில்லைன்ற இமேஜ் நாளாக நாளாக வரும்போது என்டிஏ வலிமையாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாயிருக்கு. திமுக தன் தொண்டர்களுக்கும் சரி தலைவர்களுக்கும் சரி மூளை வறண்டு போச்சு. ஃப்ரெஷ் திங்கிங் இல்லை திமுக. அதனாலேயே அவங்க ஒரு பெரிய விலை கொடுப்பாங்க. விஜய் அதிமுக தலைமையுடன் பேச்சு நடத்த தொடங்கி விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி லீக் ஆகும். நெருப்பு இல்லாமல் புகைமா. என்டிஏல விஜய் வந்து தன்னை இணைத்துக் கொண்டால் என்டிஏ வில் ஸ்வீப் தமிழ்நாடு. ஒருவேளை விஜய் என்டிஏக்குள்ள வரவில்லை, என்டிஏ வில் வின் தமிழ்நாடு. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. நம்முடைய விவாத அரங்கத்தில் பங்கேற்க மிக முக்கியமான விஐபி நம்முடைய ஸ்டுடியோவுக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் ராமசீனிவாசன். வணக்கம் சார். வணக்கம் சார். ப்ரொஃபஸர், முதல்ல உங்களுக்கு உங்கள் கட்சிக்கு என்னுடைய வாழ்த்துகள். பீகாரில் ஒரு மாபெரும் வெற்றியை குவித்து இருக்கிறீர்கள். தேசத்திற்கு வாழ்த்து சொல்லுங்க சார், நாட்டுக்கு நல்லது. ஆனால் தேசத்தில் இருக்க பல எதிர்க்கட்சிகள் உங்களுக்கு இன்னும் வாழ்த்தே சொல்லவில்லை. அது அவங்க நீங்க வாக்கு திருட்டு செய்து அவர்களுடைய வெற்றியை நீங்க அபகரித்து விட்டீர்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் பிரதமர் மோடி தன்னுடைய வெற்றி பேருரையில் நாங்கள் வாக்குகளை திருடவில்லை, மக்கள் மனங்களை திருடி இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். ஸோ 200 கடந்து ஒரு பெரும் சாதனை. 243 தொகுதிகள் கொண்ட பீகார். இந்த 43 திருப்பி போட்டால் அது தமிழ்நாட்டினுடைய தொகுதி எண்ணிக்கையாக இருக்கும், 234. ஸோ 243ல் 202 தொகுதிகளை என்டிஏ கைப்பற்றி இருக்கிறது. நேற்றைக்கு வரை என்டிஏவுக்குள் தனிப்பெரும் கட்சியாக இருந்த பிஜேபி இப்போ பீகாரின் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கு. அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. ஸோ இந்த பீகார் வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? இந்த பீகார் வெற்றி உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய செய்தி என்ன? பீகார் வெற்றிக்கு ஒரு 3-4 காரணிகளை சொல்லலாம். ஒன்று எஸ்ஐஆர் தான். தேர்தல் கமிஷன் பட்டியலை தீவிரமாக திருத்தம் செய்தனுடைய விளைவு கிட்டத்தட்ட 65 லட்சம் போலி வாக்காளர்கள், இறந்து போனவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்க இதை செய்யாமல் இருந்திருந்தா, அந்த வாக்காளர்கள் இதில் இடம் பெற்றிருந்தாங்கன்னா, அந்த ஓட்டெல்லாம் பீகார் அரசியல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அது யார் போடுவாங்கன்னு தெரியும். 30 லட்சம் தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்தவங்களுடைய வாக்கு நீக்கப்பட்டிருக்கு. போன தேர்தலில் இந்த 30 லட்சம் வாக்குகளில் மிக பெரும்பான்மையான வாக்குகள் போடப்பட்டிருக்கு, பதிவாயிருக்கு. அதெல்லாம் கூட எடுத்து வெரிஃபை பண்ணி பார்க்குறாங்க. அப்போ புலம்பெயர்ந்தவங்களுடைய வாக்கு, மரணமடைந்தவங்களுடைய வாக்கெல்லாம் சில குறிப்பிட்ட கட்சிகள் அதை இதுவெல்லாம் அனுபவித்து கொண்டிருந்தாங்க. குறிப்பாக ஒரு 5லேருந்து 7 லட்சம் வாக்குகள் கள்ளக்குடியேறிகளுடைய வாக்குகளாக இருக்கும் அப்படின்னு சந்தேகம் இருக்குது. அப்போ அது இப்போ முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கு. அதனால் தேர்தல் முறையாக நடந்தால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் ஆதரவாக இருக்கும்ன்றது தான் பீகார் தரும் முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்னன்னா, இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அங்கே நடந்து கொண்டிருக்கு. நிதிஷ்குமார் இருக்கார். நிதிஷ்குமார் இந்த வெற்றிக்கு மகத்தான காரணம் தான். அவருக்கு இருக்கிற நல்ல பேர், அவருடைய ஸ்டேச்சர், இதெல்லாம் மக்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே சமயம் மத்தியில் ஆட்சி பண்ணுற மோடி ஆட்சி மக்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம், டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னு சொல்கிறோம். அப்போ இந்த டபுள் இன்ஜின் அரசாங்கத்தை மத்தியிலும் மாநிலமும் வளர்ச்சிக்கு துடிக்கிற அரசாங்கங்கள் இருக்கும்போது, ஒன்றோடு ஒன்று சிங்கரனைஸ் ஆகிருக்கிற அரசாங்கங்கள் இருக்கிற, நேர்கோட்டில் இருக்கிற அரசாங்கங்கள் இருக்கிறபோது மக்கள் அதை விரும்புகிறாங்கன்றதும் பீகார் சொல்கிற செய்தி. இங்கே மக்கள் திமுகவை வெறுக்க துவங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, இது சென்டரோட சிங்கரனைஸ் ஆகலை. மத்திய அரசத்தினுடைய நேர்கோட்டில் மாநில அரசு தன்னை வச்சுக்கல, திமுக வைத்துக் கொள்ளவில்லை. அதனாலேயே மக்களுக்கு இவங்க மேலே கோவம் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ. அதனால் மத்திய மாநில அரசுகள் நேர்கோட்டில் அமையும் போது அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. மூன்றாவது செய்தி, தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருந்தா, இப்போ சென்ற முறை சிராஜ் பஸ்வான் என்டிஏல இல்லை, இந்த முறை அவர் உள்ளே வந்ததுனால அவர் வந்து ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். அவருக்கு எவ்வளோ வாக்குகள் இருக்குது, எவ்வளோ குறைவாக இருக்குது, கூடுதலாக இருக்குன்னு பார்க்கக்கூடாது. சில பேர் உள்ளே வரும்போது கேட்டலிஸ்ட் மாதிரி இருப்பாங்க. அப்போ அது வந்து ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையராக அவர் பணியாற்றினுடைய விளைவு தான் அது. வாக்கு சதவீதமும் இடங்களும் வந்து பல மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போது ஒரு பலமான என்டிஏ, விரிவுபடுத்தப்பட்ட என்டிஏ அவசியம் என்பதையும் பீகார் தரும் பாடமாக நாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம்.
4வதாக ஒரு செய்தி, ரொம்ப அரசியல்ல ஆலோசனை சொல்றவங்க பேச்செல்லாம் கேட்க வேண்டாம். நீங்க வந்து ஒரு அத்லட்டா, ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்கிறது வேற, ஸ்போர்ட்ஸ்மேனுடைய கோச்சா இருக்கிறது வேற. அதனால நீங்க கோச் தான் கோச்சா இருங்க. நீங்க ஸ்போர்ட்ஸ்மேனா விளையாடாதீங்கன்ற செய்திய பிரசாந்த் கிஷோருக்கு மக்கள் குடுத்துருக்காங்க. ஏன்னா, அவர் பேச்ச கேட்டு தான் பல தேசிய, மாநில கட்சிகள் தங்கள் அரசியல நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல கூட விஜய் அரசியல் அப்படிதான் இருக்கு. 2021ல பிஜேபி திமுக அப்படிதான். ம். அங்க பிரசாந்த் கிஷோர ஒரு நம்பி காலத்துல தான் களமாடியது. பிஜேபியே பிரசாந்த் கிஷோர நம்பி நம்பி இல்ல, அவருடைய ஆலோசனை கேட்டு அட்வைசரா வச்சு பண்ணாங்க. இன்னைக்கு அதெல்லாம் பருப்பு வேகாது. அட்வைசரா, கன்சல்டன்ட்டா இருக்கிறது வேற. பிளேயரா களத்துல இறங்கி விளையாடுறது வேற. அப்படிங்கிறதையும் பீகார் மக்கள் குடுக்குற ஒரு செய்தியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தமிழ்நாட்ல நீங்க வந்து அப்படியே நீங்க சொன்னீங்கல்ல, நம்பர 43 திருப்பி போட்டா தமிழ்நாடுன்னு. பீகார் தேர்தலையும், அரசியலையும் திருப்பி போட்டாலுமே அது தமிழ்நாடு தான். அதனால எஸ். ரிப்பீட் ஆஃப் பீகார் தமிழ்நாட்ல. இன்னொரு 5, 6 மாதங்கள்ல இங்கேயும் நடக்கும். அத இண்டிகேட் பண்ற மாரி தான் இன்னைக்கு பிரதமர் கோவையில பேசியிருக்காரு. யா. "பீகார் காத்து தமிழ்நாட்ல எஸ். அடிக்குது" அப்படின்னு பேசியிருக்காரு. இதுல வந்து என்னன்னா, பீகார் எலக்ஷனுடைய ரிசல்ட் தமிழ்நாடு அரசியல்ல என்ன தாக்கத்த உருவாக்கும்னு நினைக்கிறீங்க? அதனால ஏற்படக்கூடிய நேரடி விளைவுகள்னு ஏன்னா, அங்க வந்து காங்கிரஸ் படுதோல்வி அடைந்திருக்கிறது. 61 தொகுதிகளில் போட்டியிட்டு 6 தொகுதிகளில் வென்றிருக்கிறது. மகத்தான வெற்றியை பிஜேபி பெற்றிருக்கிறது. அப்புறம் காங்கிரஸ் என்பது ஒரு பெரும் சுமையாக, ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னு கருதக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த தேர்தலின் முடிவுகள் உணர்த்தி இருக்கின்றன. இது எல்லாம் சேர்ந்து இப்ப தமிழ்நாட்டுல என்ன விதமான கணக்கு வழக்குகள உருவாக்கும்? அ கூட்டணி கணக்குகள்லாம் மாறுமா? அது எப்படி நினைக்கிறீங்க? காங்கிரஸ் வந்து நீங்க சரியா சொன்ன மாரி ஒரு லயபிலிட்டி தான் சார். அது கூட்டணி கட்சிகளுக்கு எப்போதும் சுமை தான். 2011ல நெனைக்கிறேன். கலைஞர் உயிரோட இருக்கிறப்ப சொன்னாரு. "கூடா நட்பு கேடாய் முடியும்னு" காங்கிரஸ பத்தி அதோட சொன்னார். மட்டும் இல்ல. 2011ல காங்கிரஸுக்கு 63 சீட்டு குடுத்தாரு. 5 சீட்ல தான் ஜெயிச்சாங்க. அத கலைஞர் வந்து ரொம்ப சர்க்காஸ்டிக்கா சொன்னார். நான் வந்து காங்கிரஸை நாயன்மாராக அனுப்பி வைத்தேன். பஞ்சபாண்டவர்களாக திரும்பி வந்தார்கள் அப்படின்னு கூட சொன்னார். ம். கலைஞர் நயமாக சொல்றதுல வல்லவர் இல்லையா? ஆமா. அதான். அதனால சொல்லியிருக்கிறாரு. அதனால காங்கிரஸ் வந்து லயபிலிட்டி. காங்கிரஸ் தென்னிந்தியாவுல கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மாரி தெலுங்கானா மாரி இடங்கள்ல ஏதோ கொஞ்சம் ஓட்டு தக்க வைக்க முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு. தமிழ்நாட்டுல அது முடியல. 67ல இழந்த ஆட்சிய இன்னும் கூட அவங்களால மீட்டெடுக்க முடியல. அதனால காங்கிரஸ் சுமைய புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப விஜய் வந்து காங்கிரஸ் பக்கம் போவாரா? காங்கிரஸ் விஜய் பக்கம் போகுமா? அப்படிங்கிற அந்த அந்த எண்ணத்துல விஜய்க்கே ஒரு மாற்றம் வரும்னு நெனைக்கிறேன். காங்கிரஸ மக்கள் சுமையா பார்க்க காங்கிரஸுக்கு வேலிடிட்டி இல்லாதனால, அக்செப்டன்ஸ் இல்லாதனால, காங்கிரஸ என்கரேஜ் பண்ற வேலைய விஜய் செய்ய மாட்டாரு. திமுகவுக்கு இது ஒரு சாதகம்னு நெனைக்கிறேன். பீகார்ல வந்து நீங்க 63 இடம் வாங்கி ரொம்ப கேவலமா தோத்துட்டீங்க. 10% தான் ஸ்ட்ரைக்கிங் ரேட் காங்கிரஸ்க்கு. ஆமா. பீகார்ல. 61 தொகுதியில நின்னாங்க. 6 6 தொகுதியில இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சிருக்காங்க. எஸ். அதனால தமிழ்நாட்டுல கூடுதல் தொகுதி கேட்டோ, இல்ல இருக்கிற தொகுதிய கூட எங்களுக்கு விட்டுக் குடுங்கன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பீகார் தோல்வி காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெரிய அடியாக இருக்கும். மக்களோட எங்கேயுமே அதான் காங்கிரஸ் காங்கிரஸுடைய இந்த பேரம் பேசும் திறன் அடிபடும் அப்படின்னு. நெகோஷியேட்டிங் பவர். ஆர்ட் ஆஃப் தி பவர் ஆஃப் பார்கெனிங் சொல்லுவோம்ல. அந்த பவர் ஆஃப் பார்கெனிங் வந்து தமிழ்நாட்டுல குறையும். இப்ப நேத்து வரைக்கும் பீகார் தேர்தல் வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் வேற வேற டோன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. திமுக மிரட்டுற மாரி. இதுவே அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா செமத்தி அடி வாங்கியிருக்காங்க இங்க. அதனால விஜய் தயங்குவாரு. திமுக வந்து பார்கெனிங்க வந்து ரொம்ப டஃப்பா நடத்துவாங்க. அதனால காங்கிரஸுக்கான அந்த முரேல் வந்து தமிழ்நாட்டுல போயிடுச்சு. அதே சமயம் என்டிஏக்கான முரேல் கூடியிருக்கு. இப்ப நான் பிரேமலதா சிஸ்டர் வந்து உடனடியாக மோடிஜிக்கு வாழ்த்து சொல்லிட்டாங்க. நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து சொல்லிட்டாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு பிரதமர் வருகைய வந்து அவங்க எஸ். ரொம்ப கடுமையா வரவேற்று, பாராட்டி மகிழ்ந்திருக்கிறாங்க. நான் மகிழ்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே கூட அவங்க ஓட்டிட்டு இருக்கிற கார்ல டர்ன் பண்றதுக்கு முன்னால கொஞ்சம் தூரத்துக்கு முன்னால இண்டிகேட்டர் போடுவோம்ல. அது மாரி அவங்க எந்த பக்கம் திரும்ப போறாங்க அப்படின்றதுக்கான இண்டிகேட்டரா தான் நான் பார்க்குறேன். ம். ம். பாட்டாளி மக்கள் கட்சியுமே ஐ அம் ஷூர் நிச்சயமா அவங்களும் என்டிஏ அலையன்ஸ்ல ஏற்கனவே இருந்தவங்க. ம். அன்புமணி தீவிரமா இருந்தா கூட டாக்டர் ஐயா வந்து கொஞ்சம் தயங்குறாருன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த நிலையும் மாறி அவர்களும் முழுமையாக என்டிஏவோட இணைத்து ஏன்னா திமுக வந்து ஒரு சிங்கிங் ஷிப்பு. ஒரு மூழ்கும் கப்பல் தான் இந்த தேர்தல்ல வெற்றியடைய வாய்ப்பில்லைன்ற இமேஜ் நாளாக நாளாக வரும்போது, அவங்களும் நிச்சயமா தங்கள என்டிஏ கூட தான் இணைச்சுக்குவாங்க. என்டிஏ வலிமையாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பிரகாசமா இருக்கு. ஓகே. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி நாம இந்த விவாதத்த நடத்திட்டு இருக்கிற இந்த தருணத்துல, பிரதமர் மோடி கோவைக்கு வந்திருந்தார். அங்க விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்று பேசினார். விமான நிலையத்துல அவரை வரவேற்க தமிழக என்டிஏவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருந்தார்கள். அதேபோல ஜி.கே. வாசன் வந்திருந்தார். இப்படி அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் வந்திருந்தார்கள்.
ஆக்சுவலா பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய வருகை, அதுவும் பீகார்ல அந்த மெகா வெற்றிக்கு பிறகு அவர் தமிழகத்துக்கு வருகை தந்திருப்பது, கோவையில எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருந்தது. இந்த விதமான ஒரு விஷயம், என்ன விதமான எனர்ஜிய உருவாக்கியிருக்குன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி அவர்கள பொறுத்தவரைக்கும் தேர்தல்ல பீகார்ல வெற்றி பெற்ற உடனேயே மோடிஜி அவர்களை பாராட்டி பெரிய அறிக்கைய குடுத்துட்டார். அது ரொம்ப நல்ல ஒரு அறிக்கை. அவர் ஒரு சீசன்டு பொலிட்டிஷியன்ங்கிறத எடப்பாடி அகைன் அண்ட் அகைன் ஹி ப்ரூவ்ஸ் ஹிம்செல்ஃப் பண்ணியிருக்கிறாரு. கோவையில போய் வரவேற்றிருக்கிறாரு. விவசாயிகள் மாநாடு. இந்த விவசாயிகள் நிகழ்ச்சிக்கு மோடி அவர்கள் வருவதற்கு தமிழக ஆளுநர் ஒரு பெரிய காரணம். அவருடைய இனிஷியேட்டிவ்ல தான் கரெக்ட். முழுக்க தொடர்பு பண்ணி விவசாயிகளை அவங்கள இணைத்து, இந்த மாரி ஒரு நிகழ்வுக்கு பிரதமர் வர வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்லி, இந்த நிகழ்ச்சி கூட இன்னைக்கு ஆளுநர் தான் தலைமை தாங்குறார். கோவை நிகழ்ச்சிக்கு ஆளுநர் தலைமை தாங்குறார். அதனால பிரதமர் மோடி பீகார் தேர்தல் முடிஞ்சோனே தமிழ்நாட்டுக்கு வர்றது நல்லது. இன்னைக்கு அவருடைய வரவேற்பிலேயே மக்களுடைய அந்த என்தூசியாசம் தெரிஞ்சது, உற்சாகம் தெரிஞ்சது. இந்த ரோட் ஷோலயே ரோட் ஷோலயே ரொம்ப நல்ல உற்சாகம் தெரிஞ்சது. அதனால தமிழ்நாடு வந்து ஒரு மாற்றத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறதுன்றது தான் இன்னைக்கு பிரதமர் வருகையை ஒட்டி தமிழக மக்கள் நமக்கு குடுத்திருக்கிற செய்தி. நாம தான் வழக்கமா செய்தி குடுப்போம். கரெக்ட். மக்கள் நமக்கு ஒரு செய்தி குடுக்குறாங்க. நாங்க மாற்றத்துக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கிறது. அது அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சுருச்சு. ஆக்சுவலா அத பிரைம் மினிஸ்டரே உணர்ந்திருக்கிறார். ம். அவர் வந்து இன்னைக்கு கோவை விவசாயிகள் மாநாட்டுல பேசுறப்போ ஒரு விஷயத்த சுட்டிக்காட்டுகிறார். நான் மேடை ஏறியபோது பல விவசாயிகள் தங்களது துண்டுகளை சுழற்றிக் கொண்டிருந்ததை பார்த்தேன். பீகார் காற்று தமிழகத்தில் வீசத் தொடங்கிவிட்டது என்பதை நான் உணர்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். जब मैं यहाँ मंच में आया तो मैं देख रहा था काफी किसान भाई बहन वो अपना गमछा घुमा रहे थे, तो मुझे लग रहा था कि बिहार की हवा मेरे आने से पहले पहुंच गई है। நான் இங்கே மேடையிலே வந்தபோது பல விவசாய வேளாண் குடிமக்கள் தங்களுடைய மேல் துண்டை அவர்கள் சுழற்றிக் கொண்டிருந்தார்கள். பீகாருடைய காற்று இங்கேயும் வீசுகிறதோ என்று என் மனம் அவாவியது. பாத்துங்க எவ்வளவு நயமா சொல்றாரு பாத்தீங்களா? அதுக்கு பின்னால ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கு. அது பொலிட்டிக்கல் வெயிட் இருக்கு அந்த மெசேஜ்க்கு. அந்த மெசேஜை நீங்க ஓபன் அந்த மெசேஜ் என்ன? பீகாரினுடைய காத்து தமிழ்நாட்டுல அடிக்குதோன்னு விவசாயிகளுடைய துண்டு அந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றாரு. ஆனா உண்மை என்னன்னா, பீகார் காத்து தமிழ்நாட்டுல அடிக்கப் போகுதுன்றத முழுமையா பிரதமர் உணர்ந்திருக்கிறாரு. அதற்கான தரவுகள்லாம் அவர்ட்ட நிச்சயமா கைவசம் இருக்குது. அதத்தான் அவர் இண்டிகேட் பண்ணியிருக்கார். இது வந்து நான் நினைக்கிறேன், இது ஸ்டாலினுக்கு பிரைம் மினிஸ்டர் குடுக்குற செய்தின்னு நினைக்கிறேன். ம். ஒரு ம். செய்தி, ஒரு சூசகம். கரெக்ட். ஸ்டாலின் திமுக கூட்டணிக்கு, ஸ்டாலினுக்கு பீகார் காத்து தமிழ்நாட்டிலயும் வரப்போகுதுன்னு ஒரு செய்தி குடுக்குறாரு. ஏன்னா பீகார பார்த்தீங்கன்னா, மகாகட்பந்தன் சொன்னா கூட அது எல்லாமே வாரிசு கட்சிகள் தான். ராகுல் காந்தி வாரிசு அரசியல் தான். இந்த பக்கம் யாதவ் இருக்கிறாரு. லல்லு பிரசாத் யாதவோட பையன் இருக்காரு, தேஜஸ்வி யாதவ். அவரு எல்லாம் அவருடைய மகன், மகள். அவங்க மகள்லாம் இப்போ கட்சிய விட்டு ரிசைன் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு குடும்ப அரசியலை முன்னிறுத்திய கட்சிகள் தோத்து போச்சு. ஜாதி அரசியலை முன்னிறுத்தின கட்சிகள் தோத்து போச்சுங்க. மத அரசியல் மை அலையன்ஸ்ன்றாங்க. முஸ்லீம் யாதவ் அலையன்ஸ். அதுதான் ஆர்ஜேடியினுடைய ரொம்ப பெரிய ஸ்ட்ரெங்த். மை அலையன்ஸ். முஸ்லீம் யாதவ். அது பெரிய அடி வாங்கியிருக்கு. முஸ்லீம்களும் யாதவர்களுமே நிறைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த மாரி ஒரு பெரிய மாற்றம், தலைகீழ் மாற்றம் தமிழ்நாட்டுல வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆக்சுவலா பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்குமே ஒரு நல்ல சிமிலாரிட்டி இருக்கு. பீகார்ல நீங்க சொன்னது போலவே வாரிசு கட்சிகள், இங்கேயும் வாரிசு கட்சிகள். வாரிசு கட்சிகளுக்கும், இந்த குடும்ப அரசியலை எதிர்க்கிற கட்சிகளுக்கும் இடையிலான ஒரு போட்டா போட்டி. அதான் அங்கேயும் நடந்தது. இப்ப இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ, இந்த விதமான ஒரு சிமிலாரிட்டி 2 பக்கம் இருக்கிற சூழ்நிலையில, பீகார் காற்று தமிழகத்தில் வீசும்னா, பீகாரைப் போலவே ஒரு மாற்றம். கிளீன் ஸ்வீப்பை நோக்கி என்டிஏ போகும் ம். அப்படிங்கிறத மோடி சொல்கிறாரா? கிட்டத்தட்ட அப்படிதான். கிட்டத்தட்ட அப்படிதான். அவருடைய மெசேஜ் வந்து இட்ஸ் பிரெக்னன்ட் வித் தி மீனிங் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. பொருள் பொதிந்த வார்த்தைன்னு நம்ம தமிழ்ல சொல்றத, ஆங்கிலத்துல தோஸ் வேர்ட்ஸ் ஆர் பிரெக்னன்ட் வித் மீனிங் அப்படிம்பாங்க. அது மாரி பொருள் பொதிந்த வார்த்தைகள். நரேந்திர மோடியோட வார்த்தைகள். தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மாற்றத்த ஹார்வெஸ்ட் எதிர்பார்க்குறோம் நம்ம. அமித்ஷா அத அடிக்கடி சொல்றாரு. பொது வெளியிலயும் சொல்றாரு. எங்கள கட்சியினுடைய உள்ளரங்க கூட்டத்திலயும் சொல்றாரு. நீங்க எழுதி வச்சுக்கங்க. நீங்கலாம் கவர்மெண்ட்ல இருப்பீங்க. அப்படின்னு சொல்றாரு எங்கள. கவர்மெண்ட்னா என்டிஏ கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட் இருக்கும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு. நீங்கலாம் இருப்பீங்க எல்லாம். நீங்க எல்லாமே ரூலிங் பார்ட்டிய ரெப்ரசன்ட் பண்ண போறீங்க. நீங்க எல்லாரும் எம்எல்ஏ ஆக போறீங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் குடுக்குறார்ல அமித்ஷாக்கு. ம். அமித்ஷா சாதாரணமா பேசுறவர் இல்ல. தரவுகளோட பேசுறவர். ம், ம்.
எங்கேயோ ஒரு ம ஒரு மூலை முடுக்குல இருக்க ஒரு கிராமத்த பத்தி தமிழ்நாட்ல தகவல் கூட முக்கியமாக இருந்தா, அத அமித்ஷா அத நினைவுல வச்சிருக்கிறார். அந்த அளவு அ அவருக்கு அவருடைய அறிவாற்றல் வந்து ரொம்ப அதிகமானது. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர். அவர் சொல்றாரு தமிழ்நாட்ல தலைகீழ் மாற்றம் வரப்போகுது. இத திமுகவும் சரி, அவங்க கூட்டணி கட்சியும் சரி, அத முழுசா புரிந்து கொள்ளாம, என்ன மாற்றம் நடக்குது? அந்த ரசாயன மாற்றம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி என்ன கிரவுண்ட் லெவல்ல என்ன என்ன போயிட்டு தெரியுதுன்னு இருக்குங்கிறதே தெரியாம, தெரியாம. ஒரு 15 வருஷமா ஓடி ஓடி தேஞ்ச ரெக்கார்ட தான் இன்னும் தமிழ்நாட்ல பேசிட்டு இருக்காங்க. அதே நேரேட்டிவ், அதே ஃபால்ஸ் நேரேட்டிவ், அதே ரெக்கார்டு, அதே சிலபஸ். திமுக தன் தொண்டர்களுக்கும் சரி, தலைவர்களுக்கும் சரி மூளை வறண்டு போச்சு. ஃப்ரெஷ் திங்கிங் இல்ல திமுக. அதனாலேயே அவங்க ஒரு பெரிய விலை குடுப்பாங்க. எல்லாத்துலயும் பழைய சிலபஸ், பழைய ரெக்கார்ட் தான் பேசிட்டே இருக்காங்க. டைம்ஸ் ஆர் சேஞ்சிங் மாறி போச்சு. பீகார்ல இவ்ளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம், ஒரு வலுவான கூட்டணி என்டிஏ பக்கம் இருந்தது. என்டிஏ பக்கம் நிதிஷ் இருந்தார். போன தடவ இல்லாத சிராக் பாஸ்வான் இந்த தடவை என்டிஏவில் இருந்தார். அது தவிர மற்ற 2 கட்சிகள் இருந்தன, சிறிய கட்சிகள். இப்படி எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. இவங்களுக்குள்ள வேறுபட்ட குரல்ல யாரும் பேசல. தொகுதி பங்கீட்ல மகாகட்பந்தல் ஏற்பட்ட மாரி குழப்பமோ, குளறுபடியோ எதுவும் நடக்கல. ரொம்ப ஒரு சிங்க்ரோனைஸ்டு மேனர்ல அவங்க செயல்பட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு என்டிஏ பொறுத்தளவுல இப்ப வரைக்கும் ஏடிஎம்கே, பிஜேபியும் தான் கூட்டணின்னு இருக்கு. புதிய கட்சிகளுக்கான சாத்தியம் இருக்கு. ஆனா, இன்னும் அவர்கள் உள்ள வரல. இப்ப நீங்க சொன்னது மாரி தேமுதிக. அதேபோல ஆமா. பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளேயே தந்தைக்கும், மகனுக்கும் இடையிலான முரண்பாடு தொடர்ந்து ஒரு முறுகல் நிலையிலேயே தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப எப்ப இவங்கள உள்ள கொண்டு வருவீங்க? நீங்க பீகார் மாதிரியான ஒரு ஒரு வெற்றி அடையணும்னா, பீகார் மாதிரியான ஒரு ஒற்றுமை உங்க கூட்டணிக்குள்ள வந்தா தானே சாத்தியம். அதை எப்படி சாதிக்கப் போகிறீர்? இல்ல இதெல்லாம் சாதிக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பையும், உற்சாகத்தையும் தான் பீகார் தேர்தல் முடிவுகள் குடுக்கும். இப்ப நீங்க சொன்ன ஆ. மாரி கொஞ்சம் குழப்பமான மனநிலையில இருக்கிற திமுக எதிர்ப்பு கட்சிகள், இன்னும் கொஞ்சம் தாமதமா முடிவெடுக்கலான்னு நெனச்சுட்டு இருக்கிற எஸ். கட்சிகள்லாம் கூட, அன்டிசைடட் ஆ பார்ட்டீஸ். அந்த ஃபென்ஸ் சிட்டர்ஸ் ம். இப்படி இருக்கிற கட்சிகள் கூட பீகார் தேர்தலுக்கு அப்புறம் ரொம்ப சீக்கிரமா நம்ம கூட வர்றதுக்கு விரும்புவாங்க. அதனால தான் சொல்றேன், அந்த காத்து இங்க அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. என்டிஏ ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மெசேஜ். நீங்க இப்ப சென்ற முறை பார்த்தீங்கன்னா, அந்த 3 வட இந்திய மாநில தேர்தல் இருக்குல்ல, ராஜஸ்தான், ம், மத்திய ம், பிரதேஷ்லாம் நடக்கும் வழக்கமா. அது வந்து பார்லிமெண்ட் கொஞ்சம் முன்னால நடக்கும். ம். என்னைக்குமே அந்த தேர்தல் முடிவுகள் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணும். ஓகே. ஒரு மூடு செட் பண்ணும். ம், ம், அந்த மாரி தான் போன தடவ நடந்து, அதுக்கப்புறம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நாம ஜெயிச்சோம். ம். அதே மாதிரி பீகார் தேர்தல் என்பது நிச்சயமா தமிழ்நாட்ல என்டிஏக்கு வர விரும்புற கட்சிகள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்த உருவாக்கும். 2வது இவங்களுக்கு வேற ஆப்ஷனும் பெருசா இல்லையே. இப்ப இவங்கலாம் திமுக போடவும் தயங்குகிற கட்சிகள் தான். இப்ப நீங்க தேமுதிக எடுத்துக்கிட்டீங்கன்னா, கேப்டன் அவர்கள் உயிருடன் இருந்தவரை, அவர் கூட்டணி வைத்துக் கொள்ளாத ஒரே கட்சி திமுக தானே. எஸ். டிஎம்கேயோட அலைன்ஸ். அவர் எல்லா கட்சிகளோடையும் கூட்டணியில இருந்தாரு. பிஜேபியோட, மதிமுகவோட எஸ். எல்லா கட்சியும் கூட்டணியில இருந்தாரு. திமுக கூட அதிமுகவோட இருந்தாரு. திமுகவோட ஒரு கூட்டணிக்கு போனதே இல்லையே. ம், ம், ஹி ஃபாட் டிஎம்கே டூத் அண்ட் நெயில். ம், ம். அப்ப கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் உயிரோடு இருந்த காலத்திலே செய்யாத ஒன்றை, இப்போ தேமுதிக செய்யும் அப்படின்னு நான் நினைக்கல. அதனால அவங்களும் நம்ம கூட தான் வருவாங்க. ஓகே. பாட்டாளி மக்கள் இப்போ கட்சியுமே இப்ப அவங்க வந்து அந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அவங்க ஃபோக்கஸ்லாம் அதுல இருக்கு. அத சரி செய்றதுக்கு. அதிலிருந்து அவங்க டிசம்பர் எண்டுக்குள்ளயாவது மீண்டு வந்துட்டா, அவங்களோட அடுத்த மூவ் வந்து டுவார்ட்ஸ் என்டிஏ தான் இருக்கும். என்டிஏ நோக்கிய பயணமா தான் இருக்கும். ஆக்சுவலா இப்போ சில நாட்களுக்கு முன்னால, நீங்க இப்போ நம்பிக்கையோட சொன்ன விஷயங்களுக்கான சமிக்கை நமக்கு கிடைச்சது. இப்ப பிரேமலதாவ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் உதயகுமார் சந்தித்து பேசியிருக்கிறார். அதேபோல எடப்பாடி பழனிசாமி அவர்கள ஜி.கே. வாசன் சந்தித்து பேசியிருந்தார். அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மேட்டூர் எம்.எல்.ஏ. எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறார். ஸோ இந்த அடுத்தடுத்து வந்த சந்திப்புகள். அதேபோல இந்த கோயம்புத்தூர் விவசாயிகள் மாநாட்ட போற்றி பாராட்டி பிரேமலதா பேசியிருப்பது. ம். அது விவசாயிகளுக்கு தமிழக விவசாயிகளுக்கு கிடைத்திருக்கும் கௌரவம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ எப்படி திட்டவட்டமா இந்த பிஎம்கே, தேமுதிக எல்லாம் இந்த அலையன்ஸ்குள்ள செட் ஆயிருங்கிற வருவாங்க. உறுதியா வருவாங்க. ஒரு ஏன்னா ஒரு ஏற்கனவே இருந்தவங்க தான். என்டிஏ அலையன்ஸ்ங்க புதிய கட்சிகள் நான் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே என்டிஏல இருந்தது தான். ஒவ்வொரு தடவையும் அறிவிப்ப ரெனுவல் பண்றோம். இந்த தேர்தலுக்கு ஒரு தடவ ரெனுவல் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ரெனுவல் வரும் அவ்வளதான். அவங்க ஏற்கனவே 2014ல நம்ம கூட இருந்த கட்சிகள், 2021ல நம்ம கூட இருந்த கட்சிகள்.
இல்லையா? இப்படி ஓகே. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் பாட்டாளி மக்கள் கட்சியோ, தேமுதிகவோ, தமாகவோ, அதிமுகவோ, பிஜேபி கூட தான் இருந்திருக்காங்க. இந்த கட்சிகள் யாருமே இதுவரைக்கும் திமுகவோட பயணம் செய்யவே இல்ல. அங்கே வந்து ஒரு தடவ லைசென்ஸ் வாங்கியாச்சுன்னா கூட்டணின்னு ஆயிரும் திமுகல. இங்கே ஒவ்வொரு ஒவ்வொரு எலக்ஷனுக்கும் ரெனுவல் ஆகுது. லைசென்ஸ் வந்து ரெனுவல் ஆகுற மாரி அலையன்ஸ் வந்து ரெனுவல் அந்த ரெனுவலுக்கான அறிவிப்புக்காக காத்திருக்கோம் அவ்வளோதான். அவங்களும் ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ் நடத்துவாங்க. அந்த கட்சிக்கு எது நல்லதுன்னு நினைப்பாங்க. அந்த முடிவு நிச்சயம் என்டிஏக்கு ஃபேவரா தான். ஏன்னா அவங்க தே ஆல்சோ வாண்ட் டூ அன்சீட் டிஎம்கே தானே. ஓகே. திமுகவ ஆட்சியிலிருந்து அகற்ற நினைக்கிற கட்சிகள் தானே அவங்கலாம். அதனால நம்ம கூட தான் வருவோம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முக்கியமான கட்சி. வட தமிழகத்தில ஒரு குறிப்பிடத்தக்க செல்வாக்கோட இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சி இப்ப 2ஆக பிளவுபட்டு இருக்கு. தந்தைக்கும் மகனுக்குமான முறுகல் நிலை முற்றி இருக்கிறது. இந்த மாரி சூழ்நிலையில எனக்கு நல்ல நினைவில இருக்கு. ஏப்ரல் 12 11ஆம் தேதி அதாவது அமித்ஷா அவர்கள் இங்க வர்றார். ஏடிஎம்கேயோட அலையன்ஸ சீல் பண்றதுக்காக. வர்றதுக்கு முதல் நாள் அ அன்புமணி ராமதாஸ பொறுப்பிலிருந்து நீக்கினார் பெரியவர் ராமதாஸ் அவர்கள். கரெக்ட்டா அமித்ஷா வரக்கூடிய அன்னைக்கு, அதுக்கு முதல் நாள் இந்த ஒரு இத அவரு பண்ணாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, அ பாட்டாளி மக்கள் கட்சிய எப்படி உங்க அலையன்ஸ்க்குள்ள கொண்டு வருவீங்க? ஏன்னா, அவங்களுக்குள்ளேயே சிக்கல் இருக்கே. இதுக்கிடையில நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன். அதையும் நான் உங்கள்ட்ட சொல்ல விரும்புறேன். ஒரு ஜர்னலிஸ்ட்டா சில முக்கியமான சோர்சஸ் உங்க பார்ட்டியினுடைய ஹையஸ்ட் சோர்சஸ்லேருந்து நான் கேள்விப்பட்டது. உங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைங்கிறது தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான பிரச்சனையாக இருக்கிறது. அதை நீங்க எப்படி வேணாலும் தீர்த்துக்கங்க. அத சால்வ் பண்ணுங்க. அது என்ன விதமா சால்வ் பண்ணுங்கிறதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு. அதுக்குள்ள நாங்க வரல. ஆனால் அதே நேரத்தில நீங்க பிளவுபட்டு 2 வெவ்வேறு எதிரெதிர் கூட்டணிகள்ல 2 பேரும் போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு முதல்ல எந்த பலனும் கிடைக்காது. உங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கே சொந்தமான ஓட்டுகளே 2ஆக பிளவுபடும். இதுல கடைசியில யாருக்கும் லாபம் இல்லாமல் போகும். அதனால நீங்க 2 ஃபேக்ஷனா இருந்தாலும் 2 பேருமே என்டிஏவுக்குள்ள வந்துருங்க. ம். என்டிஏவுக்குள்ள வாங்க. டிஎம்கேக்கு என்ன சீட்டு மொத்தமா தருவாங்களோ, அந்த சீட்ட நீங்க பகிர்ந்துக்கலாம். உங்களுடைய பிரச்சனைய நீங்க ரிசால்வ் பண்றது எப்ப வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனா என்டிஏக்குள்ள 2 பேருமே இயங்குங்க. அதுல எந்த தடையும் இல்ல. அப்படின்னு சொல்லி ஒரு புது ஃபார்முலாவ முன்வைத்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். இதுவுமே இப்ப இது நான் எல்லாம் பற்றி உங்களுடைய இத பார்வை. இத பத்தி எல்லாமே கேள்விப்படுறது தான். ஏன்னா இத பத்தி அதிகாரப்பூர்வமான அறிவிப்போ, இன்னொன்னு இந்த அதிகாரப்பூர்வமான மாரி ஓ பேச்சுவார்த்தையோ இல்ல. இதுவரைக்கும் இல்ல. அது அதிகாரப்பூர்வமா சொல்லவும் மாட்டாங்க. சொல்லவும் இந்த மாரி முடியாது விஷயங்கள சொல்லவும் முடியாது. பிஹைண்ட் த ஸ்கிரீன் தான் எப்போதும் அதான் பண்ணுவாங்க. நீங்க சொல்றது சரிதான். அப்படிதான் அ, பண்ண முடியும். அ. கட்சியில எங்க 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 மத்தியில பேசுகிற உரைகள்ல எல்லாம் இந்த மாரி ஒரு முயற்சி நடப்பதாகவோ, ஒரு முன்னெடுப்பு இருப்பதாகவோ நாங்க எங்களுக்கு தகவல் கேள்விப்படல. பரிமாறிப்படல. அதனால உங்களுக்கு எப்படி விஷயம் காது வழியா அப்படியே தெரியுதோ, அதே சோர்ஸ்ல தான் எங்களுக்கும் தெரியுது. ஆனா அது அது உண்மையாக இருந்தா, அது நல்ல ஃபார்முலா அது. நீங்க 2 பேரும் தந்தை, மகன் என்கிற அளவுல கட்சிக்குள்ள நடக்கிற விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுக்கா இருக்கும். அந்த கட்சிய தாண்டி வெளியில நடக்கிற அரசியல், மாநில அரசியல்ல 2 பேருமே திமுகவுக்கு எதிரா இருக்கிறது. 2 பேருமே என்டிஏல அங்கம் பெறுறதுங்கிறது, அவங்களுக்கு நல்லது, என்டிஏக்கு நல்லது. வின் வின் சிச்சுவேஷன் அது. எலக்ஷனுக்கு அப்புறம் அப்பாவும், பையனும் அவங்களும் மகனும் அவங்களுக்குள்ள பிரச்சனைய பேசி எலக்ஷனுக்கு அப்புறம் இன்னும் 5 வருஷம் டைம் இருக்கு. அவங்க தீர்த்துக்கலாம். அதுக்குள்ள கட்சி ஒரு பெரிய விலை கொடுத்துறக்கூடாது. அதனால தமிழக அரசியல் ஒரு விலை கொடுத்துறக்கூடாது. மக்களுக்கு நஷ்டம் வந்துறக்கூடாதுன்ற பொறுப்புணர்வுடன் பிஜேபி அப்படி அணுகுறது என்று தான் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற செய்தி உண்மையாக இருந்தா. அப்படி இருக்கணும். அவங்களும் அதுக்கு பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஏன்னா பல சமயங்கள்ல எது நாட்டுக்கு நல்லதுன்றத விட, அதிகமான ஒரு கோபமும், அதிகமான அளவுல இர்ரெகன்சிலபிள்ம்பாங்க. சமாதானம் செய்து கொள்ள முடியாத விஷயங்கள் இருந்தா, அந்த இடத்துல அவங்க முடிவுகள் சரியா எடுக்க மாட்டாங்க. அது வந்து நாட்ட பாதிக்கும். அந்த முடிவு வந்துறக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒற்றுமைப்படணும், ஒருமைப்படணும். அந்த கட்சியினுடைய பங்களிப்பு வரக்கூடிய தேர்தல்ல என்டிஏக்கு இருக்கணுன்றது தான் எங்கள மாரி உள்ளவங்களுடைய விஷ். ஆக்சுவலா இப்ப வேண்டுதல். நீங்க சொன்னதற்கும் நான் கேள்விப்பட்டதற்கும் ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க சொல்றீங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபடணும், ஒருமைப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஆனால் உங்க ஹையர் அப்ஸ்லேருந்து எடுத்திருக்க முடிவு இப்ப என்ன அப்படின்னா, நீங்க ஒன்றுபடுறீங்களோ இல்லையோ அது உங்க விஷயம். ம். ஆனா இந்த கூட்டணிக்குள்ள வந்துருங்க இல்ல அந்த கருத்துல தான் அப்படிங்கிறாங்க. ஒன்றுபடணுன்றேன். ம். கூட்டணிக்குள்ள என்னதான் அதான் டிஃபரன்ஸ் கூட்டணிக்குள்ள வருவதுங்கிற ஆ கருத்து அந்த அந்த ஒன்றுபடணுங்கிறீங்க. கூட்டணிக்குள்ள 2 பேருமே போயிடுவோம். நம்ம அப்படிங்கிற 2 கருத்துல ஃபேக்ஷன் ஐடென்டிட்டி இருந்தா கூட 2 ம், பேரும் உள்ள போயிடுவோம். என்டிஏக்குள்ள போவோம் ம். அப்படின்ற கருத்துல ஒன்றுபடணும்னு அந்த கருத்துல யுனானிமிட்டி இருந்தா தானே வர முடியும். கன்சென்சஸ் வேணும்ல. இதுக்கு இடையில பொதுவா இந்த மாரியான கூட்டணி பத்தின மீடியா டாக்ஸ்ல
அதோட பெர்மனன்ட் மெனுல இந்த கடைசி 2 வரும். என்னன்னா, இந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அத சொல்லித்தான் மங்களம் பாடுறது வழக்கம். இல்ல டிடிவி தினகரனும் சரி, பன்னீர்செல்வமும் சரி, என்டிஏவிலிருந்து வெளியேற்றப்படவில்லை. அவர்களாக வெளியேறினார்கள். உண்மதான். அதுல டிடிவி தினகரன் கரெக்ட்டா ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பாக நிர்மலா சீதாராமன் அன்றைக்கு மாலை ஒரு 7, 8 மணி வாக்குல அவங்க அனௌன்ஸ் பண்ண அதே டயத்துல, அவர் வந்து காட்டுமன்னார் கோயில்ல வச்சு இரவு நேரத்துல செய்தியாளர் கூட்டத்துல, "நான் என்டிஏவிலிருந்து வெளியேறுகிறேன்" அப்படிங்கிற அறிவிப்ப வெளியிட்டார். அதேபோல ஓபிஎஸ் தரப்புல ஓபிஎஸ்ஸை வைத்துக்கொண்டு அவருடைய ஆலோசகரான பண்டுட்டி ராமச்சந்திரன் என்டிஏவிலிருந்து விலகுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, விஜய ரொம்ப பாராட்டி அவர் பேசினார். இது 2ம். ஸோ அவர்கள் வெளியேறினார்கள், வெளியேற்றப்படவில்லை. இப்ப அவர்கள் வெளியேறிய நிலையிலும் வெளியேறியவர்களை தாங்கி, எப்படியாவது வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி, எப்படியாவது இழுத்து கொண்டு வந்து சேர்க்கிற முயற்சியில பிஜேபி தலைமையோ மற்றவர்களோ ஈடுபடுவார்களா? அவர்கள் அந்த அந்த என்டிஏவிலிருந்து வெளியேறிய அந்த 2 பேரை பற்றின உங்களுடைய பார்வை. என்ன செய்யப்படுகிறது? 2021ல டிடிவி அவர்களை என்டிஏல வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விருப்பம் வந்து பிஜேபிக்கு இருந்தது உண்மதான். அதனால கிட்டத்தட்ட ஒரு 20, 23 தொகுதிகள்ல நம்ம வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கோம். டிடிவி தினகரன் கூட இருந்திருந்தாருன்னா, நமக்கு இன்னும் கொஞ்சம் 20 தொகுதிகளுக்கு மேல வெற்றி கிடைச்சிருக்கும். ஆட்சிய பிடிக்க முடியாட்டி கூட இன்னும் கூடுதல் தொகுதிகள்ல வெற்றி கிடைச்சிருக்கும். ஆனா 2025ல அப்படி நிலைமை இல்ல. இப்போ உள்ள நிலைமையில டிடிவியோ, ஓபிஎஸ் அவர்களோ இந்த கட்சிய விட்டு, இந்த கூட்டணிய விட்டு வெளியில போறதுனால, என்டிஏக்கு ஒரு பெரிய வாக்கு இழப்பு ஏற்படும்ன்றத நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா, என்னைக்குமே எலக்ஷன்ல வந்து வெறும் அரித்மெட்டிக்கல் கேம் மட்டும் இல்ல. பெர்செப்ஷன் கேம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பெர்செப்ஷன்ல டிடிவி என்டிஏல இருக்காரு, ஓபிஎஸ் இருக்கிறாரு. இந்த மாரி இப்ப தமாகல இருந்து வாசன் இருக்கிறாரு. முக்கியமான சமூகத்த பிரதிபலிக்கிற கட்சி தலைவரும் நம்ம கூட இருக்காங்கன்ற அந்த பெர்செப்ஷன் இருக்கு பாருங்க. அது வந்து ஒரு கூட்டணிக்கு வலு சேர்க்கும், வலிமை சேர்க்கும். அந்த அடிப்படையில அவங்க வந்தா நான் நல்லதுன்னு தான் நினைப்பேன். பட் இதுல அதிமுகவோட உள் விவகாரம்ன்றதுனால, இத பத்தி முழுக்க முடிவெடுக்க வேண்டியது எடப்பாடி தான். அவர் தான் முடிவெடுக்கணும். ஆனால் என்னை பொறுத்தவரை இது ஏடிஎம்கேனுடைய இப்ப செங்கோட்டையன் ஒரு ரிபல் வாய்ஸ் ஆமா. பேசுறாரு. அதுல பிஜேபிக்கு என்ன கருத்து சொல்ல முடியும்? கரெக்ட். அதிமுகவோட உள்கட்சி. அவங்க தலைவர அவர் விமர்சனம் பண்றாரு. இல்ல நாம உள்ள போய் இது சரியா? தப்பா? அவர இணைச்சுக்கணுமா? வெளியில அனுப்பிச்சிடணுமா? இந்த கருத்து சொல்றது சரியா இருக்காது. அதனால ஆனா, இதுல என்னன்னா இப்ப 2021ல 20, 20 சொச்சம் தொகுதிகள்ல அவரால பாதிப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறது அது ஒரு கணக்கு. இன்னொன்னு ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்க்குறப்போ, அவர 2021 தேர்தல்ல டிடிவி தினகரன், அவருடைய கட்சி 165 தொகுதிகளில் போட்டியிட்டு 2.3% வாக்குகளைத்தான் அ பெற்றார். அந்த அ 2.3ல விஜயகாந்த் கட்சி இருக்கு. ஆமா. டிஎம்டிகே இருக்கு. தேமுதிக 2 சேர்ந்தது 60 தான். தொகுதிகளில் போட்டியிட்டது. ம். 60 தொகுதிகள்ல போட்டியிட்டு 0.4% வாக்குகளை அது பெற்றது. ஸோ இதெல்லாம் இருக்கு. 21லயே இவ்வளவுதான். 2.3% தான் டிடிவி தினகரன் பெற்றார். இப்போ 5 வருஷம் கடந்த நிலையில, அது இன்னும் தேய்ந்திருக்க நிறைய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் கூட டிடிவி தினகரன், ஓபிஎஸ் வசம் ஒரு 1%, 1.5% வாக்குகள் மட்டுமே இருக்கிறது அப்படின்னு வைத்துக் கொண்டாலும் கூட, அதுவும் ரொம்ப முக்கியம் தானே. ஒரு சின்ன கட்சியா இருந்தா ஏன்னா சின்ன கட்சின்னு நான் டிடிவி தினகரனோட சொல்ல. டிடிவி தினகரனே ஒரு பிரஸ் மீட்ல தன்னுடைய கட்சிய துக்கடா கட்சின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னு. ஸோ அது மிகச்சிறிய கட்சியாக இருந்தாலும் கூட, அதனுடைய வாக்குகள் என்டிஏவுக்குள்ள வர்றதுங்கிறது கொஞ்சம் பலப்படுத்தத்தானே செய்யும். நிச்சயமா. நம்ம ஒண்ணும் அத வேண்டான்னு சொல்லவே இல்லையே நான் எங்கேயுமே. ம். பெர்செப்ஷன்லயும் அவங்க கூட இருந்தா நல்லது. வாக்கு வந்து நான் என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு 23 தொகுதிகள்ல என்டிஏக்கு தோல்வியை உருவாக்க முடிந்த அளவிற்கான டிடிவிக்கான வாக்குகள் இந்த தேர்தல்ல அப்படி இல்லைன்றது தான் என்னுடைய பாயிண்ட். இந்த ஓகே, ஓகே. தேர்தல்ல டிடிவி தனியா இருந்தாலும், அ, அ. வாக்கு அந்த பழைய குறையுமே தவிர பலத்துல இல்ல அப்படிங்கிறது. தோல்வி இருக்காது. ம், ம், இதனால அதிமுக, பிஜேபி கூட்டணி ஒரு 10 தொகுதியில தோத்து போச்சு. ம், அந்த இடம் வராது. ஏன்னா ம். நெறைய டிடிவி கட்சியில உள்ள தலைவர்கள் எல்லாமே கட்சி மாறி போயிட்டாங்க. ஒரு காலத்துல செந்தில் பாலாஜி டிடிவில தான் இருந்தாரு. தங்க தமிழ்ச்செல்வன். தங்க தமிழ்ச்செல்வன் இருந்தாரு. ஹெவி வெயிட்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க. அவன் மேலூர்ல சாமின்னு ஒரு எம்எல்ஏ இருந்தாரு. அவர் ஆமா. இறந்து போயிட்டாரு. அ, மதுரைய சுத்தி உள்ள பல பேர் டிடிவி கட்சியில இருந்தவங்கலாம் அதிமுகவுக்கு போயிட்டாங்க. உசிலம்பட்டியில மகேந்திரன் ஒருத்தரு. ஆமா. அவர் தான் கோவில்பட்டியில தினகரனுக்கு அப்புறம் அதிக ஓட்டு வாங்குனது உசிலம்பட்டி தான். ம், டிடிவி கட்சி ம், அதிக ஓட்டு வாங்குனது. அவரே இன்னைக்கு அதிமுக போயிட்டாரு. இந்த வருஷம் அவருக்கு சீட்டு தருவாருன்னு பேசிக்கிறாங்க. தெரியல ம், எனக்கு. ம். அப்போ முக்கியமானவங்கலாம்
அதிமுகவோட ஏற்கனவே போயிட்டாங்க. ம், ம். இவரு டிடிவி அதுக்கப்புறமான ஒரு பெரிய ஒரு வீச்சான அரசியல் அவரும் எடுத்துட்டு போல. அந்த அ, அ. 21க்கு அப்புறம் ஒரு வீச்சான அரசியல அவர் பெருசா கொண்டு போ அ, எடுத்துட்டு அ. போகல. அவர் என்டிஏ அலையன்ஸ் 24ல வந்தாரு. ஹி இஸ் எ வெரி ரெஸ்பெக்டபிள் பெர்சன். நான் தனிப்பட்ட முறையில அவர் நல்லா பழகியிருக்கிறேன். ம், ஒரு அரசியல் அனுபவமோ, முதிர்ச்சியோ, ம், பழகும் தன்மையிலயோ ம், ஒரு ரொம்ப மரியாதைக்குரிய நபர் தான் டிடிவி அவர்கள். ம், ம், அவர் மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. ம். ஆனால் கட்சி என்று வரும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற உள் முரண்பாடுகள்ல சில முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் எந்த முடிவு எடுத்தாலும் டிடிவி மாதிரி உள்ளவர்கள் திமுகவை மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வர வைக்கிற அளவுக்கு தங்கள் முடிவு உதவும்னு சொன்னா, அத அவங்க செய்ய மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு டிடிவியும், ஓபிஎஸும் ஒரு எடுத்த முடிவு சாதகமா இருந்ததுன்னா, அதிமுகலே தொண்டர்கள் மதிக்க மாட்டாங்க. ம், எம்ஜிஆரையும், ஜெயலலிதாவையும் போற்றுகிற கான்ஸ்டிட்யூயன்சி தான் இன்னைக்கு டிடிவியும், ஓபிஎஸ்ஸையும் போற்றுது. ம், இவங்க முடிவுனால திமுகவே ஆட்சிக்கு வந்துட்டா, ம். அத அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்படிதான் எனக்கு கட் ஃபீலிங் சொல்லுது. ஓகே. அதனால நிச்சயம் டிடிவியே நான் கூட்டணி விட்டு வெளியில போறேன்னு சொன்னவரு, எனது முடிவை நான் டிசம்பர், ஜனவரில அறிவிப்பேன்னு தானே சொன்னாரு. டிசம்பர் மாதம் அறிவிப்பேன்னு தான் சொல்லிட்டு போனாரு. ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் வெளிப்படையா எதுவும் அறிவிக்கல. ஆனா பார்க்கலாம். ஓபிஎஸ்ஸ வச்சுக்கிட்டு பண்ருட்டி ராமச்சந்திரன் என்டிஏ இல்ல விட்டு என்டிஏ வெளியேறுகிறோம்னு விட்டு சொன்னாரு. என்டிஏ விட்டு பிரஸ் போறேன். மீட்ல வச்சு அவர் பகிரங்கமா தான் எங்கே சொன்னாரு. போறோம்னு சொல்லலையே அவங்க. என்டிஏ விட்டு வெளியேறுகிறோம். முதல்ல வீட்ட விட்டு வெளியில போறோம்ட்டாங்க. போற இடத்த அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. இன்னும் ஆனா சொல்லல. அன்னைக்கு அ. அவங்க விஜய ரொம்ப புகழ்ந்தெல்லாம் சொன்னார். சார் சரி அப்படின்னா பிஜேபில விஜய நோக்கி போகிறார் அப்படிங்கிற யூகம் மீடியால இருந்தது. பிஜேபில எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு சார். தமிழ்நாட்டுல இல்ல. நான் சொல்ற மற்ற ஸ்டேட்ல. எடியூரப்பா அவர்கள் பிஜேபி விட்டு போனாரு. எஸ். ஸ்ரீராமுலு கர்நாடகால பிஜேபி விட்டு போனாரு. கல்யாண் சிங் பிஜேபி விட்டு கோச்சிட்டு போனாரு. ஏன் உமா பாரதி உமா பாரதி போனாங்க. நான் நினைக்கிறேன் மதன்லால் குரானாவே வெளில போனார்ன்னு நினைக்கிறேன். போயிட்டு டெல்லியில அப்புறம் போயிட்டு. வந்தாரு. ஆனா இவங்க எல்லாமே 1 மாசம், 1 வருஷம், 6 மாசம் எல்லாமே யாராலையும் தாக்கு பிடிக்கல. யாருமே திரும்ப வந்தாங்கல்ல. அது மாரி ஒரு கோபத்துல, வருத்தத்துல வெளில போறதும், கொஞ்ச நாள் கழிச்சு எதார்த்தம் புரிந்து திரும்ப உள்ள வரதும்ன்றது அரசியல்ல சகஜம் தான். எங்களுக்கு அது நெறையா அந்த மாரி இதுல நடந்திருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா, ஓபிஎஸ் தரப்புல நாங்க என்டிஏ விட்டு வெளியேறுகிறோம்னு பண்ருட்டியார் சொன்ன அன்னைக்கு அவர் விஜய ரொம்ப புகழ்ந்து பேசினார். அப்போ ஒரு இம்ப்ரஷன் என்ன கிடைச்சுன்னா, விஜய நோக்கி இவங்க போறாங்க. விஜய்ட்ட போறதுக்காக இங்கேருந்து கிளம்புறோங்கிறத ரொம்ப அவசரப்பட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு பார்வை இருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டா கசிந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் மறைமுகமாக அதிமுக தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை மீண்டும் எப்படியாவது அதாவது என்டிஏவுக்குள்ள நம்மளும் அக்காமடேட் ஆகலாமா அப்படிங்கிறத பற்றி அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறாங்கிற மாரியான தகவல் ரொம்ப ஒரு பிரபலமான நாளேட்டினுடைய இணையதளத்திலேயே வருது, வந்திருக்கு. வந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் அது பீகார் எஃபெக்ட்டா பார்க்குறேன். ம். ஏன்னா காங்கிரஸ் இவ்வளோ படுதோல்வி அடையும் அப்படின்னு விஜய் எதிர்பார்த்திருக்கப்பட்டார். இப்போ காங்கிரஸ்ங்கிற குதிரையில ஏறி நீங்க சவாரி பெட் கட்டுறது வேலைக்கு ஆகாது. அப்படிங்கிறப்போ இப்போ காங்கிரஸும் விஜயோட இவ்ளோ தோல்வி அடைஞ்ச நிலையில, பேசாம டிஎம்கே குடுக்குற சீட்ட வாங்கிட்டு அவன் பாட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துவிட்டால், அப்போ காங்கிரஸ் நம்ம பக்கம் வரலைன்னா, கடைசில இப்படி அப்படியுமா ஆகி, ஒரு கட்சி கூட தன் பக்கம் வராமல் போய், தனித்து நிற்பதுங்கிற ஒரு இடத்த நோக்கி போயிட்டோம்னா, நம்முடைய எதிர்காலம் என்ன? அரசியல் எதிர்காலம் என்ன? தனித்து போட்டியிட்டு ரொம்ப சைஸபிளா ஜெயிச்சிட்டால் சந்தோஷம். ஆனால் படுதோல்வி அடைஞ்சு, கடைசில விஜய் போட்டியிடுகிற தொகுதியிலே விஜய்க்கு ஒரு தோல்வி நேர்ந்தா, அது எப்படி இருக்கும்? ஏன்னா, ஒரு கட்சி வராம போச்சுன்னா, இது அப்படித்தானே எல்லாத்துக்கும் காரணம் பீகார். கமலஹாசன் அப்படித்தான் தோத்து போனாரு. கமல்ஹாசன். இதெல்லாம் நெறைய பாடம் இருக்கு. அதேபோல சிரஞ்சீவி கட்சியே நடத்த முடியாமல் போய் கடைசில காங்கிரஸ்ல இணைச்சுட்டு அவர் திரும்ப நடிக்க ஆரம்பிச்சார். இதெல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில, ஒரு பீகார் தேர்தல் முடிவினுடைய பின்னணியில, இப்போ விஜய் அதிமுகவுடன் பேச்சு நடத்திக் கொண்டிருக்கிறார். அப்படின்னு ஒரு தகவல் வருது. விஜய் என்டிஏவுக்குள்ள வராரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு தகவல் கசிய ஆரம்பித்திருக்கிறது. இப்ப விஜய நம்பி ஏற்கனவே என்டிஏ விட்டு வெளியில போறேன்னு அவசரப்பட்டு சொன்னவங்க கதி என்ன ஆகப்போகுதுன்னு தெரியல. அது ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம். ஒருவேளை விஜய் என்டிஏவுக்குள்ள வர்றதுன்னு முடிவெடுத்து, அந்த முடிவ அறிவிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அத வரவேற்பேன். வரவேற்கிறீங்க. வரவேற்பேன். ஓகே. ஏன்னா, இங்க பாருங்க. எனக்கு இப்ப விஜய்ன்ற ஒரு பெர்சனாலிட்டியவே மறந்துருங்க சார். ம். வி வாண்ட் டூ டிஃபீட் டிஎம்கே. திமுகவ தோற்கடிக்கணும். மறுபடியும் 5 வருஷம் திமுக ஆட்சிக்கு வந்தா, தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லைன்றது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இந்தியாவுக்கே நல்லது இல்லைன்றது தான் இப்ப அவங்களுடைய புதிய பரிணாம வளர்ச்சி.
ம், ம். தேசத்துக்கே நல்லதில்ல அவங்க. இங்கேருந்து போய் அவங்க பார்லிமெண்ட்ல பண்ற அட்டூழியம், அட்டகாசம்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால நாட்டு நலன் கருதி, ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் நலன் கருதி திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது. இதுல ஏதாவது சந்தேகம் எனக்கு இல்ல. உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. கிடையாது. என்ன? ம். அப்போ இதுக்கு உதவி செய்கிற எல்லா அரசியல் சக்திகளும் ஓர் அணியில திரளணுன்றது தான் என்டிஏ உடைய காமன் அப்பீல் வந்து நமக்கு அதுதான். யாரா இருந்தா என்ன? சின்ன கட்சியா இருந்தா என்ன? பெரிய கட்சியா இருந்தா என்ன? 1% நீ ஓட்டு வச்சிருந்தான்னா 10% வச்சிருந்தா என்ன? திமுகவை தோற்கடிக்கணும்னு நினைக்கிற. வாங்க சேர்ந்து வேலை செய்வோங்கிறது தான் நமது அணுகுமுறை. அதுக்கு விஜய் ரெஸ்பாண்ட் பண்ணி உள்ள வந்தாருன்னா, வெல் அண்ட் குட். வரவேற்போம். ரெட் கார்பெட் வெல்கம் டு விஜய். நான் வரமாட்டேன். நான் தனியா தான் போட்டிருப்பேன். வாழ்த்துக்கள். போட்டிட்டு வாங்க. பார்க்கலாம். என்ன மக்கள் எப்படி தீர்ப்பளிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பெஸ்ட் விஷஸ். அவ்வளோதான். ஆனா ஒரு விஷயம் உண்டு. என்டிஏல விஜய் வந்து தன்னை இணைத்துக் கொண்டால், என்டிஏவோட வெற்றிங்கிறது இட்ஸ் எ கிளீன் ஸ்வீப். என்டிஏ வில் ஸ்வீப் தமிழ்நாடு. அதாவது விஜய் 91 வெற்றி மாரி இருக்கும். என்டிஏ வில் ஸ்வீப் தமிழ்நாடு. ஒருவேளை விஜய் என்டிஏக்குள்ள வரவில்லை. தனியா தான் போறாரு. என்டிஏ வில் வின் தமிழ்நாடு. இதுல எனக்கு குழப்பமே இல்லை. எய்தர் So, என்டிஏ வில் விஜய் ஸ்வீப் வர்றாரு வரல. அதுல வின்னுக்கும் ஸ்வீப்புக்கும் இடையிலான வித்தியாசம் ஆமா. தான். எய்தர் வி வில் ஸ்வீப் ஆர் வி வில் வின். வின்னுன்னா கம்ஃபர்டபுளா 160, 180 சீட்ஸ். ஸ்வீப்னா கிட்டத்தட்ட 210, 220க்கு மேல. அந்த அந்த இடத்துக்கு போய் நிக்கும். அவ்வளவுதான். ம். இதுல விஜய் தான் முடிவு பண்ணணும். வி ஆர் அவைலபிள் டு ஹிம். வி ஆர் ஓப்பன் டு ஹிம். அவ்வளவுதான். நாட் ஒன்லி டு விஜய் சார். ஃபார் ஆல் ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். நீ இப்படி சொன்னதுனால ஏதோ விஜய் வருகிறதுக்காக பிஜேபி காத்திருக்கு. அப்படி நம்ம பேசுறதை எடுத்து யாராவது ட்ரோல் ஓட்டிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லை. எல்லா கட்சி வெறும் 1000 ஓட்டு தான் ஒரு கட்சி வச்சிருந்தா கூட திமுக எதிர்த்து நான் வரேன்னா வாங்க இந்தியாக்குள்ள. சீட்டு கீட்டுலாம் அப்புறம் பேசிக்கலாம். அந்த தடவை சீட்டா ஆதரவானலாம் அப்புறம் பேசிக்கலாம். பட் யூ ஜாயின் என்டிஏ, ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் என்டிஏ. அப்படி விஜய் வரணும்ல. திமுக ஒரு வலிமையான கூட்டணியை வைத்துக்கொண்டு இத்தனை வருஷம் இருக்கிறப்போ அவங்கள வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க அதில் சீரியஸாக இருக்கணும்ல. ஆனால் விஜய் கட்சியில் அந்த மாதிரி அட்வைசர்ஸ் இருக்காங்களா? அவருக்கு அதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்களா? இந்த நடைமுறை புரிதல் அவங்களுக்கு இருக்கான்றது எனக்கு டவுட்டாக இருக்கு. பட் ஏன்னா அடுத்த முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நீங்கள் தான் ஏற்றி விட்டான் எல்லாரும். விஜயோட அட்வைசர்ஸ் எல்லாம் அடுத்த சிஎம் நீங்கள் தான் அப்படின்னு ஏற்றி விட்டான். அது ஒரு மாதிரி அது ஒரு கிக்கு தர்ற இடம் அரசியலுங்கிறது. ஆனா அட்வைசர்ஸ் என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் மேல ஒரு பேராசான்னு ஒண்ணு இருக்கு. அது கலை யதார்த்தம். தி ஃபீல்ட் ரியாலிட்டி. ஆக்சுவலா அப்படி ஒரு கலை யதார்த்தம் இல்லாத நிலையில, இப்போ விஜய் அதிமுக தலைமையுடன் பேச்சு நடத்த தொடங்கி விட்டார் அப்படிங்கிற ஒரு ஒரு செய்தி லீக் ஆகுமா? நெருப்பு இல்லாமல் புகையுமா? நேத்திக்கு வரைக்கும் அந்த செய்தி வரல. இன்னைக்கு அந்த செய்தி வருது. எப்போதுமே கலை யதார்த்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம்ல. அது எல்லாவற்றையும் காட்டிலும் மிகப்பெரிய பேராசான் இல்லையா? அதுதானே மிகப்பெரிய அட்வைஸ். பட் செய்தி வர்றது அதிகாரப்பூர்வமான செய்தியாகி 2 தரப்பும் அதை ஊர்ஜிதம் பண்ணாதானே அதை நீங்கள் செய்தியாக எடுத்துக்க முடியும். சார் எப்போதுமே இப்போ ஊர்ஜிதம் வர்றது எல்லாமே பண்றதுங்கிறது ஹேஷியங்கள் தானே. சார் கரெக்ட் சார். ஆனால் அதிகாரபூர்வமா ஊர்ஜிதம் பண்றதுங்கிறது என்னைக்கு கடைசியா தான் நடக்கும். இந்த கடைசிக்கு முந்தின ஸ்டேஜ்ல இப்படித்தானே வரும். இதெல்லாம் ஹேஷியங்கள் தான். ஹேஷியம் தான். ம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஹேஷியமே நேத்திக்கு வரைக்கும் வந்ததில்ல. இன்னைக்கு ஏன் வருதுன்னு தான் இது கேள்வி. இது வந்து ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் தான் நான் சொல்றேன். அது மாதிரி இப்போ நீங்க இவர நிர்மலா அம்மா வரும்போது டிடி வெளில போனான்னு சொன்னீங்கல்ல. அது மாதிரி இந்த செய்தியுமே பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த செய்தி வருது. ஆ. நல்ல சகுனம் தானே அது. ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் பீகார் காத்து இங்க அடிக்குது அப்படின்னு சொன்னதுக்கு கூட இதெல்லாம் சேர்ந்து காரணமா? அவன் தகவல் போயிருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு என்னன்னு டெவலப்மெண்ட் தெரியல. வர வாய்ப்பு மேலிடத்துல இருக்குன்னு எவ்வளவு இருக்கு சொல்லியிருப்பான். என்னன்னு நமக்கு தெரியாது. இப்ப அங்க வந்து திடீர்னு சிராக் பாஸ்வான் உள்ள வந்தாரு. தமிழ்நாட்டு அரசியல்ல இதுவரைக்கும் தேர்தல்ல தனது செல்வாக்கு என்ன அப்படின்னு நிரூபிக்காத ஒரே கட்சி விஜய் கட்சி தான். ஆமா. எல்லா கட்சியும் தேர்தல்ல நின்னு தனக்கு என்ன அவங்களுக்கு என்ன செல்வாக்குன்றத வாக்குகள் இருக்குன்னு எல்லாருக்கும் உலகத்துக்கு தெரியும். காமிச்சிட்டாங்க. இவர் வந்து உலகத்துக்கு கூட்டத்தை தான் காமிக்கிறாரே தவிர இன்னும் ஓட்ட காமிக்கல அவர். அது இனிமே தான் தெரியும். அது இனிமே தேர்தல்ல தான் தெரியும். அவர் கட்சி ஆரம்பிச்சு தேர்தல். அவர் ஏற்கனவே கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்த இடைத்தேர்தல்கள்லாம் அவர் புறக்கணிச்சிருக்காரு. ஆமா. அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்த நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிச்சிருக்காரு. புறக்கணிச்சிரு. அப்ப அதெல்லாம் அவர் டெஸ்ட் பண்ண விரும்பல. அது ஏதாவது நெகட்டிவ் ஆயிட்டா இந்த அசெம்பிளி எலெக்ஷன் தனக்கு பாதிக்கும்ன்றனாலேயே அதெல்லாம் புறக்கணிச்சார். அதுவே ஒரு ஒரு டிஃபீட் மைண்ட் செட் தான். ம். தேர்தல்னு வந்துருச்சு. கட்சின்னு ஆரம்பிச்சிட்ட. எப்ப எலெக்ஷன் வந்தாலும் களத்துல குதிக்க வேண்டாம். எம்ஜிஆர் அப்படித்தானே குதிச்சாரு. ம். 72ல ஆரம்பிச்சுட்டு. திண்டுக்கல் திண்டுக்கல்ல இடைத்தேர்தல் நின்னாரு. வந்த உடனே ஒதுங்கலே அவரு. க எந்த பை எலெக்ஷனும் எம்ஜிஆர் பாய்காட் பண்ணவே இல்லையா? திண்டுக்கல் இடைத்தேர்தல் தானே அவர் ஆ, வெற்றி கணக்கே களம் தொடங்கினார். கண்டார், வெற்றி பெற்றார். ஆ, ஆ. முதலிடம் சர்ப்ரைஸ். காமராஜரே 2ஆம் இடம் தானே வந்தார். அவ்வளவு பெரிய தலைவர், பெருந்தலைவரே. ம், ம். 2ஆம் இடம், 3ஆம் இடம் தான் கருணாநிதி, 4ஆம் இடம் இந்திரா காந்தி. அப்படிதான் அந்த தேர்தல் வந்துச்சு. ம். அப்ப விஜய் வந்து தவிர்க்கிறார்.
இடைத்தேர்தலையும் தவிர்க்கிறாரு, பொதுத் தேர்தலையும் தவிர்க்கிறாரு. இதுவரைக்கும் தனது செல்வாக்கை தேர்தல்ல அவர் எதுவும் நிரூபிக்கல. அதனால அவரு பெருசா கிளைம் பண்றது கூட்டத்த பத்தி மட்டுமே வச்சு கிளைம் பண்றது அர்த்தம் இருக்காதுன்றது தான் அரசியல் அனுபவஸ்தர் சொல்றாங்க. உங்க வாழ்க்கையிலயும், உங்க அனுபவத்தில நீங்க இது மாரி எவ்வளவு கூட்டங்கள் பார்த்திருப்பீங்க. கூட்டம் ஓட்டாக மாறுவதில்லைங்கிற நடைமுறை எதார்த்தம் விஜய் கட்சிக்கு புரியும். எப்ப ஒரு தேர்தலையாவது சந்திச்சுட்டா தெரியும். அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்றோம் நம்ம. அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இப்பயே என்டிஏ கூட வந்துருங்க. திமுகவை வீழ்த்திடலாம். அதுக்கப்புறம் உங்க தனிப்பட்ட அரசியல், உங்களுக்கான அடையாள அரசியல நீங்க கொண்டு போங்க அவ்வளவுதான். நீங்க பாமகவுக்கு சொல்றது விஜய்க்கும் பொருந்தும். கரெக்ட். முதல்ல உள்ள வாங்க. என்டிஏ பலப்படுத்துவோம். திமுகவ வீட்டுக்கு அனுப்புவோம். எலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவங்க கட்சியினுடைய இன்டர்னல் மேட்டர்ஸ நீங்க செட்டில் பண்ணிக்கங்க அவ்வளவுதான். விஜய் வரணுன்றது தான். ஆனா இப்படி சொல்றதுனால என்ன ஆகுதுன்னா, ஏதோ அதிமுக மாரி, பிஜேபி மாரி பாரம்பரியமான கட்சிகள், பெரிய கட்சிகள்லாம் நேத்து வரைக்கும் சினிமால நடிச்சுட்டு வந்த விஜயோட கட்சியோட வருகைக்காக காத்திருக்காங்க, ஏங்குறாங்க, தூது விடுறாங்க. அப்படின்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்க. அப்படிலாம் யாரும் இங்க ஏங்கல, தூது விடல, காத்திருக்கல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு கணிசமாக வாக்கு வாங்குற ஒரு கட்சியை என்டிஏக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி தான் அது. அவ்வளவுதான். அதுவும் திமுக வீழ்த்துறதுக்காக. தப்பு இல்லையே. இன்னொன்னு திமுக எதிர்ப்பு இப்ப அப்படிங்கிற விஜயகாந்த் வர்றத பத்தி கலைஞர் பேசலையா? "பழம் நழுவி வாலில் பால்ல விழுக ஆ. காத்திருக்குன்னு." அப்ப இந்த இந்த ஊடக நண்பர்கள்லாம் அப்ப அப்படி பேசலையா? விஜயகாந்த் வர்றதுக்காக கலைஞர் காத்திருக்கிறாரு, அது யாரும் தவம் சொல்லலையே. இருக்கிறாரு. அப்படி சொல்லவில்லையே. இந்த ஏடிஎம்கே, பிஜேபின்னு வரும்போது தானே ஊடகங்கள் இப்படி பேசுறாங்க. இன்னொன்னு விஜயும் ஒரு நோக்கம்ங்கிற அடிப்படையில பார்த்தீங்கன்னா, ஒரு சிமிலாரிட்டியோட தானே இருக்காரு. திமுக எதிர்ப்புங்கிறது அவருடைய நிலைப்பாடாவும் இல்ல இருக்கு. விஜய் பத்தி எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. எப்படின்னா, விஜய் கட்சியும், திமுக கட்சியும் கட்சி வேற வேறையா இருக்கு. ஆனா 2 பேருடைய அரசியல் ஒரே மாரி இருக்கு. ஓ! திமுக எடுக்கிற ஸ்டாண்ட தான் ஒவ்வொரு விஷயத்திலயும் விஜய் எடுக்கிறாரு. ம். நீட் தேர்வு திமுகவோட ஸ்டாண்ட் என்ன? வேண்டான்றது தானே. விஜயோட ஸ்டாண்ட் வேண்டான்றது தான். ஈவேரா படத்த பெருசா போட்டுக்கிறாங்க திமுகல. இவரும் போட்டுக்கிறாரு. இவருக்கு தமிழர் வெற்றி கழகம்னு கட்சி வச்சிருக்கிறது ஈவேராக்கு என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியாது. இவரும் போட்டுக்கிறாரு. எஸ்ஐஆருக்கு திமுக எதிர்ப்பு. இவரு எதிர்ப்பு. இவரு எதிர்ப்பு. எதிர்ப்பு. அப்ப திமுக அரசியல்ல இருந்து நீங்க வேறுபட்டா தானே நீங்க மாற்றுன்னு சொல்ல முடியும். அவன் திமுக பேசுற அரசியலே அரசியல் கையில வச்சுட்டு, ஆனா திமுகவை எதிர்ப்பதுங்கிறது திமுகவோட என்ன? அரசியலே முழுக்க முழுக்க நான் பேசுவேன். ஆனா நான் திமுக எதிர்ப்புன்னு பேசினா, இது எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? அதெல்லாம் அவர் தெளிவுபடுத்தணும். டிஎம்கே பாலிடிக்ஸ் தான் விஜய் பாலிடிக்ஸ். ஆனா நாங்க தான் ஆல்டர்னேட். எப்படி இருக்கும்? இப்ப அதிமுக அப்படி அரசியல் பண்ணுது. ம். நீட் கூடாதுன்றது திமுகவோட நிலை. நீட்ல கிராமப்புற மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு குடுக்கணும்ன்றது எடப்பாடியோட நிலை. எடப்பாடி. சிஏஏ ஆதரிப்போம்ன்றது அதிமுகவோட நிலை. எஸ்ஐஆரை ஆதரிச்சு. எஸ்ஐஆர் ஆதரிப்போம்ன்றது அதிமுகவோட நிலை. ம், ம், ஆனா முத்தலாக் சட்டம் வரும்போது அத ஆதரிக்க மாட்டோம்ன்றது அதிமுகவோட நிலை. ம், ம், புரியுதா உங்களுக்கு? ம், ம், அப்ப எங்கெல்லாம் பிஜேபியோட ஒன்றுபடணும், ம், எங்கே வேறுபடணும், அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் வந்து அதிமுகவுக்கு இருக்குல்ல. ம், ம், சரியோ தப்போ அது அப்புறம் விமர்சனம் வச்சுக்கலாம். பட் ம். அந்த விலக வேண்டிய இடத்துல விலகுறாங்க, சேர்ற இடத்துல சேர்றாங்கல்ல. ம். அங்கே அந்த மாரி அணுகுமுறையோட விஜய் செயல்படணும். அப்பதான் டிஎம்கேயும் தமிழர் சரி, வெற்றி கழகத்தையும் அப்படிங்கிறப்போ கான்ட்ராஸ்ட் பண்ணணும். டிஎம்கேட அரசியலையே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிற விஜய், ஒருவேளை என்டிஏவுக்குள்ளேயே வருவார்ன்னு எத வச்சு எதிர்பார்க்கிறீங்க? வருவார் நான் சொல்லவில்லையே. வந்தா நல்லதுன்னு தானே சொல்றேன். ம். இதுவரைக்கும் அவர் வருவாருன்னோ, வரமாட்டாருன்னோ நான் சொல்லவே இல்ல. வந்தால் நல்லது. வந்தா நல்லது தானேன்னு சொல்றேன். திமுகவை வீழ்த்துவதற்கு சார், அவரும் ஒரு என்னுடைய கருவி. என்னுடைய எஸ்டிமேட் படி விஜய்க்கு 10% வாக்குகள் இருக்கலாம்னு நானா எஸ்டிமேட் பண்றேன். ஏன்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் அனுபவம் என்னன்னா, இவன் தான் 3வது பெரிய சக்தி. இந்த 2 பெரிய திராவிடியன் மேஜர்ஸும் வேண்டாம். இவன் 3வது பெரிய சக்தின்னு நினைக்கிற எந்த கட்சியா இருந்தாலும், மக்கள் வந்து ஒரு 6, 7% 10% வரைக்கும் ஓட்டு போடுறாங்க சார், தமிழ்நாட்டுல. விஜயகாந்துக்கு அப்படி போட்டாங்க. மூப்பனாருக்கு அப்படி போட்டாங்க. ஓகே. மதிமுக வைகோக்கு ஒரு காலத்துல அப்படி போட்டாங்க. அது மாரி அவர 3வது எமர்ஜிங் ஃபோர்ஸா நெனச்சாங்க. அப்ப விஜய் இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கார். இப்ப இவருக்கும் 10% வாக்குகள்ங்கிறது டேக்கன் ஃபார் கிராண்டடாவே இருக்கலாம்னு நான் நெனைக்கிறேன். ஓகே, ஓகே. இருக்கலாம். சோ அந்த 10% உள்ள வர்றப்போ, நல்லது தானே. என்டிஏவுடைய மொத்த வாக்குகள் சதவீதம் 50%க்கு மேல போகும். ஆமா. அது பெரிய ஒரு ஆமா. கிளீன் ஸ்வீப்ப 1 நோக்கி போகும். 2வது 10% தனியா இருந்தா விஜய்க்கு 10% கிடைக்கலாம். விஜய் வந்து என்டிஏ கூட்டணி வந்தா விஜயோட ஓட்டு 5% தான். ஆனால் சீட்டு எல்லாமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஆனா இருக்கு. எல்லாம் ஜெயிக்கலாம். ஆனால் தனிச்சுன்னா 10% கிடைக்கும். ஆனா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. ஓட்டு அதிகம் வாங்கி சீட் எதுவுமே வாங்க மாட்டாரு. எதுவுமே ஜெயிக்க முடியாது. இதுல ஓட்டு கம்மியா வாங்குனாலும் சீட் அதிகம் ஜெயிப்பாரு. ஜெயிக்கலாம். இதுதான் யதார்த்தம். சார், தமிழ்நாட்டுல என்ன நிலைமைன்னா, 2 திராவிடியன் மேஜர்ஸும் இல்லாம 3வதாக ஒரு புதிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் ஒவ்வொரு சீசன்லயும் எமர்ஜ் ஆகுது. ம். எமர்ஜ் ஆகி 1, 2 எலக்ஷன் அவன் தனியா தான் சந்திக்கிறாங்க. ஓகே. பட் ஒரு ஸ்டேஜ் வருது. அந்த ஸ்டேஜ் என்னன்னா, ஸ்டேக்னேஷன் ஆயிடுது. தேக்கம். ம். அந்த 10%ல தேக்க அப்படியே நிலைக்கு நிக்கிறாங்க.
11%, 12%. அப்புறம் கீழ் நோக்கி இப்போ விஜயகாந்த் 12 போய் நின்றுக்கிட்டாரு. Correct. வைகோ வந்து 7-8% போய் அப்படியே நின்றுட்டாரு. அப்புறம் கீழே போக அப்புறம் ரிவர்ஸ் ஆகுது. இப்போ நாம் தமிழர் 8 போயிருக்கு. இதுதான் பீக் அவங்களுக்கு. இன்னும் அடுத்த தேர்தலில் ரிவர்ஸ் கீழே போகும், டெக்ளைன் ஆகும். இப்போ அதனால என்ன பண்ணிடுறாங்க, இனிமேல் இப்போ எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது, நம்ம ஒரு கூட்டணிக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அது எப்படி ஆயிடுதுன்னா, கூட்டணிக்கு இவங்க போன உடனே இவங்கள 3வது பெரிய அரசியல் சக்தின்னு பார்த்தவங்க எல்லாம் அவங்கள கைவிட்டுறாங்க. Okay. அதனால இந்த தேர்ட் ஃபோர்ஸஸ்க்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, வித்தவுட் அலையன்ஸ் தே வில் நாட் சர்வைவ், வித் அலையன்ஸ் தே வில் நாட் grow. ஆ, இதுதான் சார் நிலைமை. இந்த இந்த நிலைமையிலிருந்து மீறுவதற்கு வாய்ப்பு இருக்கிற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் பிஜேபி மட்டும்தான். correct. அவங்களால இந்த மாதிரி அரசியல் ட்ரெண்டை மீறி செயல்பட்டு வளர முடியும். ம். இதில் தான் கேப்டன் தோத்து போனார், இதில் தான் ஐயா மூப்பனார் தோத்துட்டார், இதில் தான் வைகோ தோத்தார், இதில் தான் கம்யூனிஸ்ட்கள் தோத்தாங்க. வித்தவுட் அலையன்ஸ் சர்வே ஆக முடியாதுன்னு உள்ளே போனாங்க. பட் வித் அலையன்ஸ் குரோ ஆக முடியாதுன்றதை நிரூபிச்சிட்டாங்க. ஸோ ப்ரொஃபஸர், கூட்டணி கணக்கு வழக்குகள் தொடர்பா ஒரு அறிவுபூர்வமான உரையாடலை எங்களுக்கு வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி ப்ரோ. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.